வாங்க இன்றைக்கி மசாலா சுண்டல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கோங்க. இதை வந்து நைட்டே வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டாச்சு. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறும்போது தாங்க நல்லா ஊறி வரும். காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற போட்டுக்கலாம், இல்லை சாயந்தரமாக செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து இது ஊறி வரட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க சுண்டல். இதை வந்து குக்கரில் சேர்த்திக்கலாம். குக்கரில் இதை கழுவிட்டு சேர்த்திக்கலாங்க. 1/4 கிலோ அளவுக்கு சுண்டல் எடுத்துருக்கோம். இதை வந்து குக்கரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறி வந்திருக்கனால 2 விசில் போதும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து அதிகமாக சேர்த்தும்போது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தும் போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சுண்டலுக்கு. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை தண்ணி வடிகட்டிட்டு சுண்டல் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சிங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதங்கி வரட்டுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சுண்டலை வந்து தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. அந்த வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கெலாம் பசங்களுக்கு கொடுத்து விடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை கடைசியாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு 2-3 தடவைனாலும் பயிர் வகைகள் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.